எல்லாமே சேர்ந்து காலையில் அந்த பசியும் இல்லாமல் நம்ம குடித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மந்தத்தன்மை, வயிறு உப்புசம் அந்த மாதிரி இருக்கும். கேஸ் பிடிச்சிக்குதுன்னு இதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெறும் வயிற்றுல இருக்கதாவே அவங்க மைண்டில் ஒரு எண்ணம் இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, இட்லி தோசையும் சாப்பிடுவாங்க. எல்லாம் சாப்பிட்டா அது என்ன நிறைய பாக்டீரியாஸ் இருக்குது. ஸோ அது எடுக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு அந்த நாளை வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணால் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. வெறும் என்ன இருக்குன்னா சக்கரை மட்டும்தான் இருக்குது. ஸோ எடுத்துக்கொள்வதனால பெரும் பயன் கிடையாது. என்னென்னா நல்ல பாக்டீரியாவே தொடர்ந்து அதிகமாக எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சர்க்கரை நோய்க்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி ஆகிடும். ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வைக்கிற மாதிரி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் உணவு முறையில் வந்து ஒரு டவுட் இருக்கும். அது மாதிரி இன்றைக்கி யூடியூப் சேனல்ஸில் நிறைய வந்து சொல்லுவாங்க, காலையில் ஏபிசி ஜூஸை குடிங்க, காலையில் இதை குடிங்க, அதை குடிங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நம்மக்கிட்ட பேஷண்ட்ஸும் வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்படியே வயிறு உப்பிக்கிட்டு இருக்கு, வாந்தி வர்ற மாதிரி இருக்குது, அஜீரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது, எதுவுமே பசி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஹிஸ்ட்ரின்னு கேட்டோம்னா, டெய்லி காலையில் நான் ஏபிசி ஜூஸ் குடிக்கிறேன். எவ்வளோ குடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெரிய நம்ம இன்றைக்கி நிறைய ரோஸ் மில்க் கடையில் சொல்கிற மாதிரி நிறையா குடிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஏபிசி ஜூஸ் நல்லது தான், ஆனால் யாருக்கு ஏற்புடையது அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ ஆப்பிள் ஓகே, அடுத்து வந்து பீட்ரூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதில் அந்த குளுக்கோஸ் கண்டென்ட், சுகர் கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. கேரட்டு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து காலையில் அந்த பசியும் இல்லாமல் நம்ம குடித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மந்தத்தன்மை, வயிறு உப்புசம் அந்த மாதிரி இருக்கும். கேஸ் பிடிச்சிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நார்மலாகவே இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிற விஷயத்தில் நம்மளை பயங்கரமாக ஒரு மருத்துவ உலகம் வந்து நம்மளை ஏமாத்துறாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா உங்களுக்கு சுகர் வந்துடும், பிபி வந்துடும், ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு. காலையில் யூஸ்வலாக இந்த காலையில் பிளட் சுகர் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு ஆப்டாக எல்லோரும் போகிறவங்களுக்கு இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பிபி 2 மணி நேரம் கழித்து பார்க்கக்கூடிய பிளட் சுகர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அப்போ இது ஜாஸ்தியாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லோருக்கும் காலையில் கொஞ்சம் ரத்தத்தில் சுகர் லெவல் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும், வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு. அதனால் பல பேர் நம்ம அம்மாக்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய பேர் காலையில் வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பசி எடுக்கவே எடுக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியத்துக்கு மேலே தான் சாப்பிடுவாங்க. ஆனால் எல்லாம் சொல்லுவாங்க, நீ இப்படி சாப்பிடாமல் இருந்ததுனால தான் உனக்கு சுகர் வந்துச்சு. அப்படி கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பசி எடுக்காது, ஆனால் ஏதோ உனக்கு குடிக்கணும்னு சொல்லி டீ காஃபி அந்த மாதிரி குடிப்பாங்க. முடிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, மதியத்துக்கு மேலே எல்லாரும் சாப்பிட்டு மிச்சம் வச்சுருக்க எல்லாத்தையும் தான் தூக்கி போட்டுக்குவாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோயின் நிலைமைக்கு காரணம். ஸோ காலையில் பசி இருந்தால் தான் சாப்பிடணுமே தவிர பசி இல்லாமல் சாப்பிடக்கூடாது. அப்போவும் நம்ம எடுக்கக்கூடிய உணவு இவ்வளோ ரிச்சாக சுகர் எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு அஜீரணம், ஏன்னா ரத்தத்தில் சுகர் லெவல் பயங்கரமாக ஏறும். நீங்கள் இதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெறும் வயிற்றுல இருக்கதாவே அவங்க மைண்டில் ஒரு எண்ணம் இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, இட்லி தோசையும் சாப்பிடுவாங்க. எல்லாம் சாப்பிட்டா அது என்ன ஆகும், பிளட் சுகர் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு தெரியலனாலும் நம்ம சர்க்கரை நோய் வருவதற்கு விதையை போட்டிருக்கோன்னு அர்த்தம். ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய தப்பு. அப்போ என்ன எடுக்கலாம் அப்படின்னா, முதல் விடயமாக காலையில் எழுந்திரிச்சோடனே கிளென்சிங் பண்ணணும். அப்போ என்ன அப்படின்னா, நல்லா ஒரு லிட்ரு வாட்டர் இல்லை 1/2 லிட்டர் தண்ணி வந்து குடிக்கலாம். என்ன தண்ணீர் குடிக்கலாம் அப்படின்னா, சுடு தண்ணி அப்படிங்கிறது வேண்டாம். நார்மலாக வந்து நார்மல் வாட்டரே கொடுக்கலாம். இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெதுவெதுப்பான வெந்நீர். ஸோ வெதுவெதுப்பான வெந்நீர் அப்படின்னா என்னதுன்னா, மேக்ஸிமம் ஒரு 45 டிகிரிக்கு மேலே இருக்கக்கூடாது. அந்த வெதுவெதுப்பான வெந்நீரை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ்வலாக வாக்கிங் என்ன போகிறீங்களோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை வந்து பண்ணலாம். பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு, இப்போ ஒரு வாக்கிங்கே போகிறீங்க அப்படின்னா அடுத்து உடனே வந்த உடனே திருப்பி நம்ம காஃபி டீ அந்த மாதிரி காலையில் அந்த பால் சேர்ந்து இல்லாமல் ஏதாவது ஒரு லெமன் டீ மாதிரி எடுத்துக்கலாம். எனக்கு டீ வேணுங்கிறவங்க லெமன் டீ மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டீ எடுக்கிறவங்க கிளைமேட்டை பார்க்கணும். இந்த டீ கடுங்காப்பி எடுக்கிறவங்க கிளைமேட்டை பார்க்கணும். யூஸ்வலாக இதெல்லாம் எப்போ அப்படின்னா, கபக்குற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய மழை பயங்கரமாக பெய்யுது, குளிர்காலம், இந்த காலங்களுக்கு தான் காஃபி டீ ஏற்புடையது. நல்லா சித்திரை மாத வெயிலில் போய் நான் வாக்கிங் போயிட்டு வந்து நான் டீ காஃபி குடிக்கிறேன் அப்படின்னா உங்கள் பித்தம் எலிவேட் ஆகும், பிரயோஜனம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில்
வெயில் காலங்களில் இந்த ஆடி மாதங்களில் என்ன பண்ணலான்னா நீராகார நீர் எடுத்துக்கணும். ஸோ நீராகார நீர் எடுக்கிறதுலையும் நம்ம நல்லா யோசிச்சு எடுக்கணும். பழைய நீராகார நீர்னால் முதல் நாள் சமைத்த உணவை நீர் ஊற்றி வச்சு மறுநாள் காலையில் அந்த நீர் எடுக்கணும். அதில் கொஞ்சம் உப்பு போட்டு எடுக்கணும். இதில் இன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடிய நிறைய பாலிஷ் ரைஸில் அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா அதில் ஒன்றுமே கிடையாது. வெறும் என்ன இருக்குன்னா சக்கரை மட்டும்தான் இருக்குது. ஸோ எடுத்துக்கொள்வதனால பெரும் பயன் கிடையாது. என்னென்னா நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கும். ஸோ ஏன் நான் இந்த நீராகார நீர் குறிப்பாக வெயில் காலம் என்று சொல்கிறோம்னா, நம்ம நீராகாரம் நீர் வச்சுருக்கப்ப அதில் நிறைய வயிற்றிற்கு நம்ம கட்டுக்கு நன்மை தயக்கக்கூடிய நிறைய பாக்டீரியாஸ் இருக்குது. ஸோ அது எடுக்கும் பொழுது நம்ம ஒரு அந்த நாளை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ண ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கு முடிந்தளவு என்ன அப்படின்னா பட்டை தீட்டாத அரிசிகள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப இதுக்கு பெஸ்ட்டான ஒரு அரிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூயமல்லி அரிசி. ஸோ நீங்கள் தூயமல்லி அரிசியில் நீராகாரம் போட்டு காலையில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இளநீர் பருகிறது போல் அப்படியே டிட்டோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அப்போ வெயில் காலங்களில் நீராகார நீர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏனைய காலங்களில் பார்த்திங்கன்னா மழை குளிர் இருக்கிற காலங்களில் மட்டும் எதுனா சுக்கு காஃபி இல்லை லெமன் டீ அந்த மாதிரி இல்லை க்ரீன் டீ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் எடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் எழுந்தவுடன் அந்த வெந்நீரில் தேன் லெமன் இதெல்லாம் பிழிஞ்சு குடிக்கிறாங்க உடல் இளைப்புக்கு. ஸோ வெந்நீரில் தேன் லெமன் இதெல்லாம் இது பண்ணுறதுனால உடல் இளைப்பு ஒரு பொழுதும் ஏற்படாது. ஒரு சிலருக்கு ஏற்படுது. அதற்குரிய காரணம் என்ன அப்படின்னா இங்கே தேனை பார்த்திங்கன்னா ஒரிஜினல் தேன் இல்லாமல் நம்ம எடுக்கும் பொழுது ஆக்சுவலாக தேன் ஒரு நல்ல பிளட் பியூரிஃபையர் தான். பட் இதுவே தொடர்ந்து அதிகமாக எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சர்க்கரை நோய்க்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி ஆகிடும். ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் என்ன அப்படின்னா இதனால் சர்க்கரை நோய் ஏற்பட்டவர்கள்லாம் அதிகமாக உண்டு. ஸோ அதனால் அந்த மாதிரி பானங்களை காலையில் எடுக்காதீங்க. காலையில் வெறும் வயிற்றில் இளநீரை எடுக்கலாமானா வெறும் வயிற்றில் இளநீர் தயவு செய்து எடுக்கக்கூடாது. இளநீர் அப்படிங்கிறது செரிமானத்திற்கு உகந்த ஒரு விஷயம். மதியம் சாப்பிட்ட பிறகு இல்லை ஈவினிங் அதுக்குள்ளே தான் எடுக்கணும். காலையில் வெறும் வயிற்றில் எடுத்தீங்க அப்படின்னா ஆசிட் செக்ரீஷன் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ உங்களுக்கு அல்சர் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். அப்போ காலையில் எடுக்கணும்னா சிறந்த பானம் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் வெறும் நீர் நார்மல் வாட்டரை எடுத்துக்கலாம். அதற்கடுத்து காலநிலை மாறுபாட்டை பொறுத்து இருக்குது. குளிர்காலம் மழைக்காலம் அப்படின்னா கொஞ்சம் காஃபி டீ மாதிரி பேசிஸில் எடுக்கலாம். ஏனைய காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா நீராக தண்ணி இருக்கணும். இந்த மாதிரி தான் பானம் காலையில் முதல் பானமாக இருக்கணும். சில பேர் வெயில் காலத்தில் வெந்தய ஊறல் நீர் எடுப்பாங்க, அதுவும் எடுத்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் பிபி பேஷண்ட்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா வெந்தய ஊறல் நீர் எடுக்கணும். ஸோ காலையில் நம்ம நல்லபடியாக எடுத்தோம்னா தான் அந்த டே ஃபுல்லாக நமக்கு ஒரு சிறந்த பலனை தரும். நன்றி.